டாக்டர் இப்போ வந்து ஆஸ்துமா அப்படிங்கும்போது அது மூச்சுக்குழல் சம்பந்தமானது தான். ஸோ மூச்சு பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்குமா? நிச்சயமா. மூச்சு பயிற்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு முறைப்படுத்தப்பட்ட அளவில் மூச்சை உள்ள இழுக்கிறதும், முறைப்படுத்தப்பட்ட அளவில் மூச்சை வெளியில விடுறதும் பேரு மூச்சு பயிற்சி. உள்ள இழுக்கக்கூடிய மூச்சு ஒவ்வொருத்தர் வேறுபடும். வேகமா நல்ல முதுகுத்தண்டு நேரா உட்கார்ந்து, கைய வந்து இந்த 2 விரலையும் ஒண்ணா சேர்ந்து முத்திரை. மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு முழுவதும் எவ்வளவு நேரம் ஆகுதுங்கிறத ஆரம்பத்துல கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, மூச்சு 5 செகண்ட்ஸ்க்கு மூச்சை உள்ள இழுத்துட்டு 1 செகண்ட் பாஸ். வெளி மூச்சு அப்படிங்கிறது வந்து 10 செகண்ட் டபுள் ஆக்கணும். வெளியில விடும்போது மூச்சு வெளியில வரக்கூடாது. ஒரு பேப்பர் எங்க வச்சோம்னா பேப்பர் ஆடக்கூடாது. அதுதான் வெளி மூச்சினுடைய இலக்கணம். அதே மாதிரி மூச்சை உள்ள இழுக்கிறது கான்சியஸ் பிரீத்திங்னு பேரு. மூச்சு பாதை வழியா உள்ள இழுத்து நுரையீரல் பலமாகி மார்பறைகள் விழிஞ்சு உதரவிதானம்னு சொல்லக்கூடிய டயஃப்ரம் அது கீழ் நோக்கி போகும். அப்போ அப்டாமினல் பிரஷர் அதிகமாகும். அப்டாமினல் வால் வெளியில வரும். எக்ஸ்ஹலேஷன் வரும்போது அப்டாமினல் வால் சுருங்கி உதரவிதானம் மேல வந்து மூச்சு வெளியில வரும். அப்போ உள் மூச்சு 5 செகண்ட்ஸ் அப்படின்னா வெளி மூச்சு 10 செகண்ட்ஸ். மூச்சு பாதைக்கும் அல்லது மூச்சுக்கு இருக்கக்கூடிய தசைகளுக்கும் நம்ம பயிற்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது நிச்சயமா அந்த ஆஸ்மா வர்றதை தடுக்கிறதுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும்.